வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. ஐக்கிய நாடுகள் சங்கம், லீக் ஆஃப் நேஷன்ஸ், மனித குலத்தின் முதல் உலக காவல். 1919 ஆண்டு உலகம் இன்னும் முதலுலகப் போரின் சாம்பலிலும் காயங்களிலும் மூழ்கியிருந்தது. ஏறத்தாழ 1 கோடி உயிர்கள் போரின் நெருப்பில் கருகி முடிந்திருந்தன. இந்த இரத்தம் சிந்திய உலகத்திற்குள் ஒரு புதிய கனவு பிறக்கின்றது. போர் மீண்டும் நடைபெறாத உலகம். அந்த கனவின் பெயர் லீக் ஆஃப் நேஷன்ஸ் எனும் உலக நாடுகள் சங்கம். ஒரு மனிதரின் கனவு. இந்த அமைப்பின் தந்தை யார்? அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன். அவரின் 14 அம்சங்கள் உலகத்தை மறுபடி அமைக்க நினைத்த ஒரு தடம் பதித்த அரிய சிந்தனை. வில்சன் நம்பினார், நாடுகள் பேச்சுவார்த்தை மூலமே பிரச்சனையை தீர்க்க வேண்டும், போர் எப்போதும் கூடாது. அவரின் கூற்று உலகத்துக்கே ஒரு ஒளி விளக்கு. 1919 ஆண்டு அரங்கு திறக்கப்பட்டது. 1919 லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. முதலில் 42 நாடுகள் இதில் சேர்ந்தன. பின்னர் இது 58 நாடுகளாக உயர்ந்தது. போரை தடுத்து சமாதானத்தை காத்து நாடுகளுக்கு நடுவே வழக்குகளை நீதியுடன் தீர்ப்பது, இதுவே அவர்களின் பிரதான நோக்கம். அந்த காலத்திற்குள் இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஏனெனில் உலகம் முழுக்க இதை போன்ற அமைப்பு முழுமையாக உருவாகாத காலம் அது. அரசியல் காவலரான லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பின் நோக்கம், நாடுகள் போரை ஆரம்பிக்க கூடாது, சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை உரையாடல்களின் மூலமே தீர்க்க வேண்டும், உலக அமைதியை காக்க வேண்டும். அவர்கள் உருவாக்கிய மேண்டேட் சிஸ்டம் மூலம் போரில் தோற்ற நாடுகளின் காலனிகளை பரம்பரையாக கையாள ஒதுக்கினார்கள். அதன் அடிப்படையில் புதிய சட்ட ஒழுங்கு கொண்டு வரப்பட்டது. அமெரிக்கா இல்லாத லீக். ஆச்சரியம் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த அமைப்பை உருவாக்கிய அமெரிக்கா உலக நாடுகள் சங்கமான லீக் ஆஃப் நேஷனில் சேரவில்லை. அமெரிக்க செனட் சபை மற்ற நாடுகளின் பிரச்சனைகளில் நம்மை இழுக்க வேண்டாம் என்று அதில் உறுப்பினராக சேர மறுத்துவிட்டது. அதனால் அமெரிக்காவின் வலிமை இல்லாமல் இந்த அமைப்பு ஒரு பறவைக்கு ஒரு சிறகு இல்லாதது போல பலவீனம் அடைந்தது. போரின் நிழல் மறுபடியும். லீக் ஆஃப் நேஷன்ஸ் முயற்சிகள் நல்லவையாக இருந்தாலும் மிகவும் கட்டுப்பட்டவையாகவே இருந்தன. ஜப்பான் மஞ்சூரியாவை கைப்பற்றியது, இத்தாலி எத்தோப்பியாவை கைப்பற்றியது, ஜெர்மனி மீண்டும் ஆயுதத்தை எடுத்தது. இவை எல்லாவற்றையும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பார்த்து கொண்டே இருந்தாலும், சட்ட அதிகாரம் இருந்தாலும் இதை அமுலாக்கும் வலிமை அதற்கு இல்லை. இதனால் அமைதி கனவு மெதுவாக கரைந்து கொண்டே இருந்தது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் வரலாற்றின் ஒரு பாடம். லீக் ஆஃப் நேஷன்ஸ் தோல்வி அடைந்த காரணம், உலக சக்திகள் ஒன்றுபடவில்லை, தண்டனை அதிகாரம் இல்லை, நாடுகள் தங்கள் சுயநலத்தை முன்னிறுத்தின. அடுத்த புயலை, 2ஆம் உலகப் போரை லீக் ஆஃப் நேஷனால் தடுக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தோல்வி அல்ல, அது மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. அமைதி தனியாக வராது, அதை மனிதர்கள் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும். இந்த பாடமே பின்னர் யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக அடித்தளமாக அமைந்தது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைதிக்காக பிறந்த ஒரு உலக சோதனை. அது முழுமையாக வெற்றி பெறவில்லை, ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்றும் உலக அமைதியின் அடித்தளமாக உள்ளது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.